Morning students. Today now we are discussing about human reproduction the maintenance of pregnancy and embryonic development அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங். இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ரோபோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு செல். Okay, what is trophoblast என்ன சார்? The trophoblast cell present in where? The trophoblast cell present in எங்கன்னு கேட்டா blastocyst. Trophoblast cells எங்க இருக்கு அப்படினு கேட்டா என்ன எழுதுவ? The trophoblast cell in the blastocyst. இதுதான் உனக்கு என்ன ஏற்படுத்துதுன்னா the many finger like projection. நிறைய finger like projection ஏற்படுத்துது. The many finger like projection is called placental villi or chorionic villi அப்படினு சொல்லுவோம். Placental villi otherwise called chorionic அல்லது chorionic villi ன்னு சொல்லுவாங்க. Understand? ஒரே லைன் தான். The trophoblast cell in the blastocyst. Okay, send a many finger like projection is called placental villi or chorionic villi. Okay, what are the uses of placental villi or chorionic villi? So the chorionic villi உடைய வேலை என்ன சார் அப்படினா transfer the blood or carrying fetal blood. முதல் வேலை என்ன பண்ணும் அப்படினு கேட்டா இது என்ன சார் பண்ணுது? carrying. என்ன பண்ணுது? எதை கேரி பண்ணுது? fetal blood. carrying fetal blood. fetal blood carry பண்ணும். and are surrounded. Okay, and are surrounded by என்ன சார் அப்படினு கேட்டா sinus containing maternal blood. இது என்ன சார் பண்ணுது? சரவுண்ட் பண்ணிருக்கு. sinus contain என்னன்னு கேட்டா maternal blood. சார் maternal அப்படினு கேட்டா maternal அப்படினா மதர். ஓகே, இவற்றை சூழ்ந்து surrounded. யார சார் சூழ்ந்து இருக்கு? அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மெட்டர்னல் பிளட், தாயோடைய ரத்த குழி. சைனசஸ் அப்படின்னு கேட்டா எம்டி பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைனஸ் அப்படின்னு கேட்டா எம்டி பிளேஸ், தாயோடைய ரத்த குழின்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த குழியை வந்து சரவுண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரத்த குழியை சரவுண்ட் பண்ணி இருப்பது யார் சார் அப்படின்னு கேட்டா கொரியானிக் வில்லை அல்லது பிளசண்டல் வில்லை. ஓகே, தென் இங்க இருக்கக்கூடிய கோரியானிக் வில்லையும் இது கோரியானிக் வில்லையா? கோரியானிக் வில்லை அண்டு யுட்டிரன் டிஷ்யூ. இந்த இடத்துல உனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா யுட்டிரன் டிஷ்யூ ஃபார்ம் ஆயிருக்கும். கோரியானிக் வில்லை அண்டு இதுக்கு என்ன பேர் அப்படின்னா யுட்டிரன் டிஷ்யூ. கோரியானிக் வில்லையும் யுட்டிரன் டிஷ்யூ ரெண்டும் சேர்ந்து உனக்கு எதை ஏற்படுத்து அப்படின்னா ஒரு டிஸ்க் ஷேப்டு பிளசண்டாவை ஏற்படுத்துது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா பிளசண்டா. இந்த டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா பிளசண்டா. அண்டர்ஸ்டாண்டா? யார் பிளசண்டாவை ஏற்படுத்துறான்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய கோரியானிக் வில்லை அண்ட் யுட்டிரன் டிஷ்யூ டு ஃபார்ம் பிளசண்டா. தாய் சேய் இணைப்புன்னு சொல்லுவோம். அப்ப யுட்டிரன் வால், ஓகே, கர்ப்பப்பை. இன்னொரு என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய கோரியானிக் வில்லை ரெண்டு ஒன்னா சேர்ந்து தான் பிளசண்டா ஃபார்ம் ஆயிருக்கு. அது என்ன ஷேப் அப்படின்னா டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வாட் இஸ் பிளசண்டா? பிளசண்டானா என்ன சார்? பிளசண்டா அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி எண்டோகிரைன் கிளாண்ட், தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் பிளசண்டா? பிளசண்டா இஸ் a temporary endocrine organ or endocrine gland formed in during pregnancy. இது எப்ப மட்டும் உருவாகும்னு கேட்டா என்ன எழுதுவ? during the pregnancy காலங்கள்ல மட்டும் தான் உருவாகும். அப்ப யாரா கேக்குறாங்க what is placenta? Placenta means one of the temporary endocrine gland or organ formed during pregnancy. சரி, ஓகே. அப்ப பிளசண்டா என்ன சார் பண்ணுது? பிளசண்டா கனெக்ட். யார கனெக்ட் பண்ணுன்னு கேட்டா யுட்டிரன் வால் த்ரூ எங்க சார் அப்படின்னு கேட்டா அம்பிளிக்கல் கார்ட். இப்ப இந்த பிளசண்டா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா கனெக்ட் யார? அங்க இருக்கக்கூடிய யுட்டிரன் வாலையும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய யாரு? ஓகே, தட் இஸ் அம்பிளிக்கல் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப it can connect fetus. fetus இது வந்து பாருங்க fetus. fetus to the uterine wall. அப்ப fetus ஐயும் uterine wall-ஐயும் through எது வழியாக? umbilical cord வழியாக. தட் மீன்ஸ் மேக்ஸிமம் இந்த தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க.
தொப்புள் கொடி வழியை இணைக்குதுன்னு சொல்லுவோம். சரி புரியுதா? சரி இது ஃபீட்டஸையும் யூட்டிரன் வாலையும் இணைக்குதுப்பா. இது ஆக்சுவலா யூட்டிரன் வாலை மேக்ஸிமம் இது வந்து ஃபீட்டஸ். அப்ப ஃபீட்டஸையும் யூட்டிரன் வாலையும் இணைக்கக்கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா பிளசண்டா டிஷ்யூ ஆர் பிளசண்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பிளசண்டா ஆக்டஸ் ஆர்கன் என்ன ஆர்கன்? எண்டோகிரைன் ஆர்கன். அது மட்டும் இல்லாம it can producing many function. What are the function அப்படினா nutritive function, respiratory function, excretory function. Okay, understand? அப்ப மேக்ஸிமம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துல பிளசண்டா ஆக்டஸ், பிளசண்டா என்னவாக செயல்படுகிறது என்றால் பிளசண்டா ஆக்டஸ், இது ஞாபகம் வச்சுக்கோ. பிளசண்டா என்னவா செயல்படும் ரைட் பண்ணிக்கோ. பிளசண்டா acts as nutrition, exchange of gases, that is respiration, excretion, etc. அப்ப placenta உடைய வேலை என்ன சார்? placenta to that is organ, endocrine organ. It can using for innocent nutritive organ, that is transfer the nutrient from mother to fetus. It carry the respiratory gases from the mother to fetus. Then removal of waste material from fetus to mother. Understand? That is the excretory function. Okay, இது எல்லாத்தையும் fulfill பண்றது யார் சார் அப்படின்னு கேட்டா placenta. Okay, exchange mother to fetus ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த nutrition, respiratory exchanges, then excretion, இதை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் யார் அப்படின்னா பிளசண்டா தான். ஓகே, இது ஒரு சைடு. ஓகே, அப்ப இந்த எம்பிரியோ ஹார்ட், the heart can developing, எம்பிரியோல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டெவலப்பிங் during எப்ப சார் அப்படின்னு கேட்டா 4th week of gestation. ஹார்ட் எப்ப டெவலப் ஆகும் அப்படின்னு கேட்டா என்னது? 4th week of gestation அப்படின்னா கரு வளர்ச்சி 4ஆம் வாரத்தில். 4th week of gestation or pregnancy. 4th week of pregnancy or gestation. 4வது வாரத்துல என்ன சார் டெவலப் ஆகுது? ஹார்ட் டெவலப் ஆகும். அப்ப the circulate blood through எது வழியா? through எங்க சார்னா umbilical cord and placenta as well as through எங்க சார் அப்படின்னு கேட்ட tissue. அப்ப எல்லாத்துக்கும் ரத்தத்தை செலுத்துவது யார் அப்படின்னு கேட்டா இதுதான். நீங்க புரியுதா உனக்கு? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இந்த எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்ல ஹார்ட் எப்ப சார் டெவலப் ஆகுதுன்னா 4th week of pregnancy or gestation. அப்ப இதுல சர்க்குலேட் பிளட் த்ரூ எது வழியா அப்படின்னு கேட்டா umbilical cord வழியா தான், அண்ட் பிளசண்டா as well as through எங்க அப்படின்னு கேட்டா அது ஓன் டிஷ்யூ. இந்த ஓன் டிஷ்யூக்குள்ள என்ன பண்ணுவோம்னா ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்க. இதுல பாருப்பா, இதுல மேக்ஸிமம் வாட் இஸ் ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னா trophoblast is a cell presence of blastocyst. Okay, it send out many finger like projection is called chorionic villi or placental villi அப்படினு சொல்லுவோம். Then the chorionic villi உடைய main வேலை carrying blood and surrounded by sinus and maternal blood. இது ஒரு சைடு. Next, இந்த கோரியானிக் வில்லை ஆர் பிளசண்டல் வில்லையும் யூட்டிரன் டிஷ்யூ சேர்ந்து ஒரு டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் உருவாக்குது. அந்த டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா பிளசண்டா. வாட் இஸ் பிளசண்டா? பிளசண்டா இஸ் a temporary endocrine organ formed during the pregnancy. It connect யார் சார் அப்படின்னா fetus and யார் சார் அப்படின்னு கேட்டா யூட்டிரன் வால் through எது வழியா கேட்டா umbilical cord வழியா. Understand? தொப்புள் கொடி வழியா. சரி, ஓகே. அப்ப it is the இந்த பாருங்க placenta is act as organ. In this organ carry என்னென்ன ஃபங்க்ஷன்? நியூட்ரிஷன் ஃபங்க்ஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அண்ட் எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஃபுல்ஃபில் பண்றது யார் அப்படின்னு கேட்டா placenta தான். தென் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா during the pregnancy ல 4th weekல heart can develop. அப்ப circulate through என்ன சார் அப்படின்னா blood through எது வழியான்னு கேட்டா umbilical cord and placenta as well as என்ன சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய ஓன் டிஷ்யூ வழியா போகும்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.